வந்து ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி எப்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ என்னென்னா வந்து எப்படி அந்த எப்போ ஓப்பன் பண்ணுற மாதிரிக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் க்ரோம் ப்ரௌசருக்கு போய்த்துக்கோங்க. க்ரோம் ப்ரௌசருக்கு போன உடனே சர்ச் பண்ணுங்கள். அதை லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐடியா மார்ட் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கே வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஹோம் பேஜ் இந்த மாதிரிக்கு வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த கெட் ஸ்டார்டடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கிளிக் பண்ண உடனே இன்னொரு ஹோம் பேஜ் ஒன்றுக்கு மாதிரி போகுது. ஸோ இந்த மாதிரி வருது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ஒரு க்ரியேட் பண்ணுறது, அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுற மாதிரி இதில் சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் வந்து இமெயில் அப்படின்ற மாதிரி இருக்குது. இமெயிலை கொடுத்து உங்களோட இமெயில் உண்டு. செகண்ட் வந்து மொபைல் நம்பர் வந்து டயலாக் நம்பரோட தான் யூஸ் பண்ண இயலும். ஸோ டயலாக் நம்பர் ஒன்று கொடுத்துக்கோங்க. தேர்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு நினைவு இருக்கிற பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துக்கிறணும். ஃபோர்த் வந்து ரீஎன்டர் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிக் பண்ணுறதுக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து நாங்கள் டிக் பண்ணிக்கிறணும். டிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த கண்டினியூவை கொடுத்தண்டா வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிரும். ஓகேவா? ஓப்பன் ஆகினோடனே எங்களோட ஹோம் பேஜுக்கு போகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஐடியா ப்ரோ, ஐடியா எப்ஸ், ரிப்போர்ட்டிங், குவைஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணணும் ஐடியா எப்ஸ்ன்ற இது. அதை தான் நான் செலக்ட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹோம் பேஜுக்கு போகுது. இதில் பாருங்கள் டேஷ்போர்ட்னு அடிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து க்ரியேட் அப்ளிகேஷன், செட்டிங், மை அப்ளிகேஷன்ஸ், வியூ ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணிடல, அதனால் வந்து க்ரியேட் அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிடுறோன்னே இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நாங்கள் வந்து ஒரு மெசேஜிங், அதில் ஒரு நியூஸ் ஒன்று நாங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படிக்கான ஒரு அப்ளிகேஷன் ஒன்று தான் இது. பார்த்திங்கன்னா இதில் ஓட்டிங், அதே மாதிரி சர்வீசஸ், அலார்ட், அடுத்து வந்து கான்டாக்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. சும்மா நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டிங் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் நாங்கள் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் அதை கிளிக் பண்ணினீங்கன்னா வந்து இந்த மாதிரி வரும். இதில் வந்து அப்ளிகேஷன் நேமை கொடுத்தாச்சு. அதோட கீழே ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொடுத்து நாங்கள் நெக்ஸ்ட் பண்ணி இதில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 4 ஸ்டெப்ஸையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணின உடனே எப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த எப்போ வந்து எங்களுக்கு பார்த்துக்கிறீங்களும் எங்கன்னண்டா வந்து மை அப்ளிகேஷன் அப்படின்ட்டுருக்கு. ஸோ அதில் வந்து எங்களோட எப்போ நாங்கள் க்ரியேட் பண்ண எப்போ வந்து எங்களுக்கு பார்த்துக்கிறீங்களும் மை அப்ளிகேஷன். இப்போ நான் க்ரியேட் பண்ணிடல. ஸோ இந்த இடத்துல என் எப்ஸ் வந்து காட்டலை. க்ரியேட் பண்ணி இருந்தால் இந்த இடத்துக்கிட்ட எங்களோட எப்ஸை வந்து காட்டும். ஓகேவா? இது வந்து ஒரு மெசேஜிங் எப்பாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேறு மாதிரி எப்ஸை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லித்தரேன்.